ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பைப்பிங் உருண்டையாக அழகாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சேரீயோட கிளாத்தை வச்சு நம்ம பைப்பிங் வைக்கலாம், அல்லது ப்ளவுஸ் கிளாத்தவே வச்சும் நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கோல்டன் கலர் கிளாத்தை வச்சு நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோல்டன் கலர் கிளாத் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா கிராஸ் வர்ற மாதிரி நம்ம அதில் கோடு போட்டுக்கலாம். நம்ம பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கோடு போட்டு ஸ்டிச் பண்ணுறதுனா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா பீஸுமே ஒரே அளவு கிராஸாகவும் ஒரே அளவாகவும் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் எந்தளவுக்கு கிராஸாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எல்லா பீஸும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் பீஸை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ்க்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ அந்த கிராஸை விட்டுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இப்போ கிளியராக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல் ஷேப்பில் வச்சுக்கலாம். நம்ம ரெண்டு பீஸையும் ஒரே மாதிரி கட் பண்ணோம். அது எல் ஷேப்பில் வச்சு அந்த எட்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிராஸ் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். பிகினர்ஸ்க்கு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஸான விஷயமா இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டிச் பண்ண பகுதியை ரெண்டு பார்ட்டாகிறத பிரித்து விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு மொத்தமாக இருக்காது அந்த இடத்துல. அதே போல் இன்னொரு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தாவே தெரியும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிடலாம். மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ கிராஸ் நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிருக்கு. இந்த ஜாயிண்டான பகுதியை பிரித்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு கிராஸ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு சைடாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சடிச்சுக்கலாம். கிராஸ் பீஸை 1/4 இன்ச்சுக்கு மடித்து எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸில் நம்ம அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டியோ வீப்பட்டியோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஒன்று மேலே கீழே இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் சரியாக இருக்காது. ஊக்குப்பட்டி சைடில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கிராஸ் பீஸை தையல் இடது பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக வெளியில் விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணாலும் நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும். கிராஸ் பீஸை ரொம்ப இழுக்காமல் லைட்டாக அப்படியே இழுத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கங்க. ஜாயின் பகுதி வரும்போது நம்ம ஜாயிண்ட்டை பிரித்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ரவுண்ட் ஷேப் வரும்போது நம்ம கரெக்டாக கையில் இழுத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். கையில் பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் பண்ணலாம். நேராக ஸ்ட்ரெயிட்டாக இழுக்காதீங்க. இழுத்திங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் கரெக்டாக கிடைக்காது.
அதாவது கையில் அப்படியே மூவ் பண்ணி கொடுங்க. லைட்டாக அப்படியே கையில் வச்சு திருப்பி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு மாறிடும். அப்படியே அந்த சைடு வளைவும் நம்ம கையில் அப்படியே மூவ் பண்ணி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்டிச் பண்ணி அந்த ஜாயிண்ட் பகுதியில் அதை கரெக்டாக பிரித்து விட்டுருலாம். ஒரே சைடு ஜாயிண்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல மொத்தமாக நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கும். எட்ஜில் ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்திங்கன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தையலுக்கு அந்த சைடு வந்து நம்மளுக்கு போகக்கூடாது. போயிடுச்சுன்னா ப்ளவுஸில் கட்டிங் விழுந்துடும். அந்த தையலுக்குள்ளேயே உங்களுக்கு சிசரில் கட் பண்ணுறதுக்கு சிரமமாக தெரிஞ்சதுன்னா இது மாதிரி கட்டரை வச்சு லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி த்ரெட் வச்சு ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃபுட் மாற்றிக்கலாம். டபுள் ஃபுட்டை வந்து சிங்கிள் ஃபுட்டை மாற்றி எடுத்துடலாம். இப்போ பைப்பிங் த்ரெட் எடுத்து அந்த ஸ்டிச் பண்ண பார்ட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் உள்ளே மடித்து விட்டுக்கலாம். கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு ஃபோல்ட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை உள்ளே தள்ளி விட்டு த்ரெட் அளவுக்கு மட்டும் நம்மளுக்கு கிளாத் தெரியணும். அங்கே வெளியில் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டில் ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா த்ரெட்டு இழுத்தோம்னா கையோடு வந்துடும். த்ரெட் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். வலது கையில் பார்த்திங்கன்னா த்ரெட்டை பிடிச்சிட்டு இடது கையில் கிளாத்தை பிடிச்சிக்குங்க. ரொம்ப இழுத்துறாதீங்க. இழுத்திங்கன்னா சுருக்கு வரும். அப்படியே லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் அப்படியே நார்மலாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது அந்த குழிவிலேயே வந்து நம்மளுக்கு தையல் விழுகணும். ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சுக்கு ஒரு முறை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உருண்டையாக அந்த அளவுக்கு மட்டும் த்ரெட் அளவுக்கு மட்டும் கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். த்ரெட்டை ரொம்பவும் இழுக்க வேண்டாம். கிளாத்தையும் ரொம்ப இழுத்து கொடுக்க வேண்டாம். அப்படியே அந்த குழிவிலேயே தையல் விழுகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த பிசுறு பகுதியை பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்குங்க. ப்ளவுஸோட கலரில் வந்து நம்ம த்ரெட் எடுத்தோம்னா தான் நீட்டாக இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது அதே போல் கரெக்டாக பெண்ட் பண்ணி கொடுங்க. கையிலேயே மூவ் பண்ணி விடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துறாதீங்க. அப்படியே எட்ஜ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம பைப்பிங் த்ரெட் எடுக்கும்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் அளவுக்கு கட் பண்ணிடுவாங்க. நம்ம அப்படி கட் பண்ணாமல் தேவையான அளவு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு சில சமயங்களில் பத்தாது போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அதிகமாக போய் வேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். த்ரெட் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பைப்பிங் நம்ம வச்சுட்டோம். அந்த எக்ஸஸ் கிளாத் எக்ஸ்ட்ராவாக இருக்குள்ள நம்ம வேணால் இன்னொரு தையல் போகிறோன்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா ஹெம் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம கிளாத் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கோம். அதனால் வெளியில் இருக்குது. அந்த இடத்துல இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜாயின் பகுதியில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் இது போல் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.